பிரியாணிலே குறிப்பா நாட்டுக்கோழி பிரியாணிக்குன்னு ஒரு தனி சுவையே உண்டு. பெருசா அரைச்ச மசாலாக்கள்னு எதுவும் சேர்க்காம பாரம்பரிய முறையில சுலபமா நாட்டுக்கோழி பிரியாணி செய்வோம். நாட்டுக்கோழி பிரியாணி பண்றதுக்காக நல்லா வெடக்கோழியா பிடிச்சி அதை சுத்தம் செஞ்சு எடுத்துக்குவோம். கோழி மேல இருக்க முடியெல்லாத்தையும் சுத்தமா புடுங்கிட்டு மஞ்சளை தேய்ச்சி நெருப்புல நல்லா சுட்டு எடுத்துக்குவோம். கோழிக்கறியை பிரியாணிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி எடுத்துக்குவோம். நாட்டுக்கோழி பிரியாணி செய்யறதுக்காக அடி கனமா இருக்க ஒரு பாத்திரத்துல ஒரு தேக்கரண்டி நெய், 50 ml எண்ணெய், 3 பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம், அடுத்து 200 கிராம் நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருவோம். சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்ப காரத்துக்கு ஏத்த மாதிரி அரைச்ச மிளகாய் தூளை சேர்த்துக்குவோம். அடுத்து 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூள், நறுக்கின 150 கிராம் தக்காளியை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருவோம். சேர்த்துக்கிட்ட தக்காளி ஓரளவு வதங்கினதும் 50 ml புளிச்ச தயிரை சேர்த்துக்குவோம். கையளவு புதினா கொத்தமல்லியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்குவோம். அடுத்து அரை எலுமிச்சப்பழ சாறியும் பிழிஞ்சு விட்டுருவோம். அடுத்து நறுக்கி வச்சிருந்த நாட்டுக்கோழி கறியில 1/2 கிலோ கறியை மட்டும் சேர்த்துக்குவோம். கறியோட கொஞ்சம் உப்பை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கோழிக்கறியை நல்லா வேக வைக்க போறோம். நாட்டுக்கோழி கறி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நம்ம அரிசியை அளந்தெடுத்த அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணியை கறியோட சேர்த்து கறியை வேக வைக்க பயன்படுத்திக்குவோம். நாட்டுக்கோழி கறியை சேர்க்கறதால தண்ணி அதிகமாக தேவைப்படும். இதே கடைகளில் வாங்குற கோழிக்கறியாக இருந்தால் 1 கப்பு தண்ணியே போதுமானதாக இருக்கும்.
பிரியாணி ருசியா இருக்க நம்ம தேர்ந்தெடுக்கிற அரிசியும் காரணம். நாங்க 1/2 கிலோ கோழிக்கறிக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை பயன்படுத்திக்கிட்டோம். அரிசியை 1 முறைக்கு 2 முறையா கழுவிட்டு தண்ணி ஊத்தி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருவோம். நம்ம அரிசியை தனியா வேக வைக்க போறோம். அதுக்காக தண்ணியை கொஞ்சம் சுட வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி, 1/2 எலுமிச்சப்பழ சாறு, கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசியமும் சேர்த்துருவோம். நம்ம அரிசியை தண்ணியில் சேர்த்து சரியா 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அரிசியை வடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அரிசி இப்ப சரியா 1/2 வேக்காடு பதத்துல இருக்கும். இந்த சமயத்துல கோழிக்கறி நல்லா வெந்திருக்கும். இப்ப வடிச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியவும் கறியோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு வாழை இலையால மூடி தம் போட்டுருவோம். சரியா 10 நிமிஷம் கழிச்சு திறந்தா சூடா கமகமன்னு நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட தயாரா இருக்கும். பெரும்பாலும் கடைகளில் கிடைக்கிற அரைச்ச மசாலாக்களை சேர்த்து செய்யற பிரியாணியை விட மசாலாக்களை குறைவா சேர்த்து செய்யற இந்த பிரியாணியோட சுவை அவ்வளவு அருமையா இருக்கும்.